அதாவது லைஃப்பில் சார் ஒரு டெஸ்டினின்னு ஒன்று ஆண்டவன் முடிவு பண்ணி வச்சுருப்பான். அது வந்து தேர்ட் ஜென்ரேஷனாக நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் என் ஃபேமிலியில். எந்த எக்ஸ்டென்ட்டுக்காகவும் அவங்க போவாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் அவங்க செஞ்சாங்கன்னா அது சக்ஸஸ். தேடுதலுங்கிறது நமக்குள்ளேருந்து வரும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எந்த விஷயத்தை நம்ம டெய்லி புத்து நோக்கி அது வந்து சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம மைண்டுக்குள்ளார ஸ்டோர் ஆகுதுன்னா அதுதான் நம்மளோட மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும், தானா ஏறிடும். அது ஏன்னா என்னோடக்குள்ளே இருந்த அந்த பேஷன் வந்து எனக்கே தெரியாமல் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருந்தது. ஸோ துணி நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மிகப்பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிற மாயா ஃபேஷன் பூர்ணிமா கூட இருக்கோம். சொல்லுங்க மேடம், நீங்கள் வந்து எப்படி உங்களோட பிஸ்னஸுக்கு எப்படி நுழைஞ்சீங்க, உங்களுக்கு எப்படி இந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு? அதாவது லைஃப்பில் சார் ஒரு டெஸ்டினின்னு ஒன்று ஆண்டவன் முடிவு பண்ணி வச்சுருப்பான். அது வந்து தேர்ட் ஜென்ரேஷனாக நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் என் ஃபேமிலியில். இதைத்தான் எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணி எதுவுமே செய்கிறது கிடையாது. பட் நம்ம பிளான் பண்ணுறது வந்து வேறு விதத்தில் தான் போய் முடியுது. நான் படித்தது பிகாம், ஆனால் அனுபவம் தான் எனக்கு வாழ்க்கையில் கை கொடுத்தது. அனுபவம்னாலும் காலேஜ் படிக்கும் போது வந்து அந்த பிஸ்னஸில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அல்லது நம்ம படிச்சுட்டு வேலை பார்க்கணுங்கிற இதெல்லாம் உங்கள்கிட்ட மென்டாலிட்டியாக வரலையா? இல்லை, கண்டிப்பாக நான் வந்து வேலை பார்க்கணும், ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணுங்கிறதுக்காக தான் பிகாம் படித்தேன். பட் எம்பிஏ எடுக்க வேண்டிய நிலைமையில் எனக்கு அப்போ என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு கை கொடுக்கல. இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு வெளியே வர்ற உமன்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்களை மாடல் ரோலாக வச்சு பண்ணணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது காலேஜ் படிக்கிற எல்லாருமே வந்து படிப்பு ரிலேட்டடாக தான் போவாங்களான்னா 100% ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ வந்து அவங்களுக்கு பேஷன் வந்து எதில் இருக்குது அது முதல்ல அவங்களுக்கே அவங்க அந்த கேள்வியை கேட்டுக்கணும். அவங்களுக்குள்ளார எதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க, எதை செஞ்சால் அவங்க லைஃப்பில் நல்லா வருவாங்கங்கிற கேள்வி அந்த இன்னர் அவங்களே கேட்டுக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நான் செஞ்சால் ஹாப்பியாக இருப்பேன்னா அந்த விஷயத்துக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்காகவும் அவங்க போவாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் அவங்க செஞ்சாங்கன்னா அது சக்ஸஸ். இப்போ என்னோட லைஃப்லேயே எடுத்துக்கிட்டால் நான் படித்தது பிகாம். நான் பண்ணணும்னு நினச்சது வந்து ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்குது, கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக இருக்குன்னு நினச்சேன்னா இன்றைக்கி நான் ஒரு ஓனராக இருக்கேன், சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கேன். அது ஏன்னா என்னோடக்குள்ளே இருந்த அந்த பேஷன் வந்து எனக்கே தெரியாமல் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருந்தது. ஸோ துணியை அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து உங்களை வந்து காலேஜ் படிக்கும் போதே நமக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளியே கொண்டு வந்து நீங்கள் இன்னைக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. அதாவது தினம் நம்ம எந்த விஷயத்தை பார்க்குறோமோ நமக்கே தெரியாமல் அதோட நாலேஜ் கெயின் ஆயிரும் சார். நம்ம என்ன மனசுக்குள்ள நினைக்குமோ அதுதான் வெளிப்பாடாக வந்துட்டு இருக்கு பிஸ்னஸில் சரி எல்லா இதுலையும் சரி. தேடுதலுங்கிறது நமக்குள்ள இருந்து வரும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எந்த விஷயத்தை நம்ம டெய்லி புத்து நோக்கி அது வந்து சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம மைண்டுக்குள்ளார ஸ்டோர் ஆகுதுன்னா அதுதான் நம்மளோட மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும், தானா ஏறிடும். நீங்கள் ஒரு பேஷனேட்டாக இப்போ வந்து கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு எந்த உரத்தை எந்த செடிக்கு போட்டால் எப்படி வளருங்கிறத நீங்கள் கேட்காமலே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அக்ரிகல்ச்சர்லேயே படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அனுபவம் தான். அனுபவம் வந்து எதை நோக்கி போகும்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தேடுதல் வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போனாலும் உங்களால் படிக்க முடியும். அது ஈஸியாக உங்களுக்குள்ளார ஸ்டோர் ஆகும். ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா நீங்கள் எத்தனை முறை அதை உத்து நோக்கினாலும் அது உங்களுக்குள்ளே ஏறாது. ஓகே, ஆல் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி திருநெல்வேலியில் மாயா ஃபேஷனுங்கிற நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் வந்து உமன் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்களுக்குலாம் யோசிச்சிங்கன்னா இந்த பூர்ணிமா மேம் வந்து ஒரு மாடல் ரோலாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பூர்ணிமா மேம் வந்து ஒரு மாடல் ரோலாக வந்து எடுத்து பண்ணுங்கள். நன்றி மேம். தேங்க்யூ.